தெரியும்ல. இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா வயசானவங்க வந்து நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னா கொஞ்சம் கூட்டிட்டு போறது கஷ்டம், வர்றது கஷ்டம், ஆனா போனா கிடக்குது அப்படிலாம் நினைப்பாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. கவர்மெண்ட்லயே வந்து தனியா வண்டி எல்லாம் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு இது இருக்கு. நீங்க ஓட்டு சாவடிக்கு போனீங்கன்னா எங்க வீட்டுல வயசானவங்க இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு வரணும்னு சொன்னா அவங்களே வந்து அந்த இதுல புக் பண்ணி உங்களை கூட்டிட்டு வந்து அந்த வயசானவங்களை கூட்டிட்டு வந்து ஓட்டு போட்டு கூட்டிட்டு போய் விட்டுருவாங்க. வயசானவங்களோ முடியாதவங்களோ யாராவது இருந்தாங்கன்னா, ஏன்னா சிலருக்கு ரொம்ப முடியாதவங்களுக்கு வீட்லயே போய் தபால் ஓட்டு அந்த மாதிரி இதெல்லாம் இது பண்றாங்க. அதனால ஓட்டு மட்டும் கண்டிப்பா போடாம இருக்காதீங்க. இந்த மாதிரி விழிப்புணர்வு தமிழ்நாடு முழுக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் வந்து பயங்கரமா பண்றாங்க. ஆனா நமக்கு நம்ம ஊர் கலெக்டர் ஃபர்ஸ்ட் வரணும். நம்ம ஊர்ல எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போடணும். ஏன்னா இப்ப நாம வேலை செய்யறது நீங்க எல்லாரும் இங்க டவுன்ல வேலை செய்றீங்க. ஆனா நீங்க எல்லாம் போற இடம் வந்து கொஞ்சம் வந்து பட்டிக்காடு தானே இல்லையா, கிராமம் தான். அங்க போயிட்டு கண்டிப்பா எல்லாருக்கும் சொல்லுங்க, ஓட்டு கண்டிப்பா போடணும். நம்ம மாவட்ட ஆட்சியருக்கு பெருமை சேர்க்கணும். நாம எல்லாரும் நம்மளோட உரிமைய எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்காம ஓட்டு போடணும் அப்படிங்கறத வந்து சொல்லுங்க. யாருக்கு போடுறீங்கிறது உங்க விருப்பம், ஆனா போடுறது கண்டிப்பா நம்ம வந்து ஓட்டு போடணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லாம ஓட்டு போடணும் அப்படின்னு போய் கண்டிப்பா நீங்க சொல்லணும். சரியா? நன்றி.